நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமோ சிந்தியாத்புதாக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்ருத்தம் அச்சிந்தயித்வா. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய பெருமை பேச வந்தவை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் காலம் முடிந்த பிற்பாடு ஆச்சாரியர்கள் காலம் தொடங்கிற்று. 9ஆம் நூற்றாண்டில் சரியாக 823வது ஆண்டில் நாதமுனிகள் ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரத்திலே காட்டுமன்னார் கோயிலில் அவதரித்தார். அவருடைய உற்சவந்தான் நேற்றோடே நிறைவுற்றது. நாதமுனிகள் இந்த சம்பிரதாயத்துக்கே பெருத்த உதவி செய்துள்ளார். ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்களையும் நம்மாழ்வாரிடமிருந்தே பெற்றார். ஆழ்வார் திருநகரிக்கு போய் 12000 தடவை கண்ணினுஞ்சிறுத்தாம்பு என்னும் பிரபந்தத்தை புளிய மரத்தின் அடியில் அமர்ந்து நிஷ்டையோடு ஓதினார். அதனால் சந்தோஷப்பட்ட நம்மாழ்வார் நாதமுனிகள் திருமுன்பே காட்சி கொடுத்தார். அவரிடத்தில் 4000 பாசுரங்களையும் நாதமுனிகள் பெற்றார். அதற்கு இசை அமைத்தார். தம்முடைய மருமக்களான மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார் ஆகியோருடைய உதவியுடன் காட்டுமன்னார் கோவில் வீரநாராயண பெருமானுடைய அனுக்கிரகத்தோடே சிறந்த 4000 பாசுரங்களை இசை கூட்டி திவ்வதேசங்கள் தோறும் பாடுமாறு ஓதுமாறு செய்தார். வடமொழி வேதத்துக்கு வேதவியாசர் என்ன திருப்பணி செய்தாரோ அதே போல தமிழ்மொழி வேதமாகிற ஆழ்வார்களின் 4000 பாசுரங்களுக்கும் நாதமுனிகள்தான் சிறப்பு கூட்டினார். அவருடைய திருநக்ஷத்திரத்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே உங்களிடத்தில் இதை பற்றி விண்ணப்பம் செய்திருந்தேன். தற்போதும் அந்த சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நன்னாள் ரொம்ப முக்கியமான ஒரு உற்சவம் நடக்கும் நன்னாள். ஸ்ரீரங்கத்திலே நாம் எப்போதும் நம்பெருமாளை சேவித்துக் கொள்ளுகிறோம். சாமான்யமான புறப்பாடு, அப்போதும் கவச்சத்தோடு தான் இருக்கிறார். வைகுண்ட ஏகாதசி புறப்பாடு, அப்போதும் கவச்சத்தோடு தான் எழுந்துருளி இருக்கிறார். ஸ்வரண கவச்சத்தில் மற்ற எல்லா நாட்களும். ஆனால் வஜ்ராங்கி சாத்தி கொண்டு வைரம், வைடூரியம், ஷஹப்பு, பச்சை ஆகிய உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட கவச்சத்தோடு வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் தரிசனம் கொடுக்கிறார். ஆண்டு முழுக்க கவச்சத்தோடு இருக்கும் அவர் அதோடையே திருமஞ்சனம் அபிஷேகம் கண்டருளுவார். ஆண்டுக்கு ஒரு நாள் ரங்கநாதன் நம்பெருமானுடைய கவச்சம் களையப்படும். அந்த கவச்சத்தை கழட்டி அதை சரிபார்த்து மறுபடியும் இரவு பெருமானுக்கு கவச்சத்தை சமர்ப்பிப்பார்கள். இன்று ஒரு நாள் முழுவதும் பெருமானுடைய பிரதட்சணத்தில் ஸ்ரீ ரங்கவிமானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு கொரட்டில் பகவானுடைய கவச்சங்களை நாம் அனைவரும் சேவித்து கொள்ளலாம். அந்த பாக்கியம் இன்று நமக்கு கிடைக்கும். இரவு மறுபடியும் பெருமாள் கவச்சம் சமர்ப்பித்துக் கொள்ளுவார். இந்த உற்சவத்துக்கு ஜேஷ்டாபிஷேக உற்சவம் என்று திருநாமம். பெருத்த அபிஷேகம். இன்று இரவு 10 மணி வாக்கில் பகவானுக்கு மறுபடியும் கவச்சம் சாத்தப்பட்டு ஹாரத்தி காட்டப்பட்டு நாளை தொடக்கமாக திரும்ப கவச்சத்தோடு எழுந்துருளியிருப்பார். இது இங்கு மட்டுமல்ல, எத்தனையோ திவ்ய கஷேத்திரங்களில் கவச்சத்தோடு இருக்கிற பெருமாள் ஆண்டுக்கு ஒரு நாள் ஜேஷ்டாபிஷேகத்தன்றைக்கு மட்டும் கவச்சத்தை களைவார். சிறந்த திருமஞ்சனம் நடைபெறும். அனைத்து மக்களும் பெருமானை திருமேனியோடு சேவித்துக் கொள்ளலாம். பல திவ்யதேசங்களில் கவச்சத்தை களைந்த பிற்பாடு பெருமானுடைய இயற்கையான திருமேனியோடே நாமும் சேவிக்கலாம். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் கவச்சம் களைந்த பிற்பாடு நம்பெருமாளை திருமேனியோட திருமஞ்சனம் நடப்பதை நாம் சேவிக்க முடியாது. அது ஏகாந்தமாக அர்ச்சக சுவாமிகளுக்கு நடுவில் நடக்கும். ஆனால் நாம் கழட்டப்பட்ட கவச்சத்தை சேவித்துக் கொள்ளலாம். அதே போலத்தான் ஆழ்வார் திருநகரியிலும் ஆண்டுக்கு ஒரு நாள் நம்மாழ்வாருடைய கவச்சமும் களையப்பட்டு அவருக்கு ஏகாந்தமாக ஆள் அரவமே இல்லாமல்
திருமஞ்சனம் நடக்கும். இப்படி ஓரொரு உற்சவம் பெருமானுடைய பிரீத்திக்காக, அவர் திருமேனியனுடைய உபச்சாரத்துக்காக ஆங்காங்கு நடைபெறுகிறது. இன்றைய நன்னாளில் ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம் நடக்கிறது. நமக்கும் கவச்சத்தை சேவிக்கும் பாக்கியம் கிட்டும் என்பது அடியார்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். பெருமானுடைய திருமேனி எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்குமாக பல்லாண்டு பல்லாண்டாக லட்சம் லட்சம் கோட்டானு கோட்டி பிறவிகள் எத்தனையோ பேர் எத்தனையோ பிறக்கப் போகிறார்கள். அனைவருக்கும் சேவை சாதித்து கொண்டு நன்னாக இருக்க வேண்டும் என எல்லாரும் பல்லாண்டு பாடிக்கொள்வோம். இப்போது மகாபாரதத்தில் விதுர நீதி. திருதராஷ்டிரன் கலங்கி இருக்கிறார். அவனை தெளிவுபடுத்துவதற்காக விதுரன் உபதேசித்து கொண்டிருக்கிறார். அதில் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது 5 இந்திரியங்கள் எப்படி முக்கியமானவையோ, 5 புலன்களை நாம் வசத்துக்குள் வைத்திருந்தால்தான் நாம் நன்கு வாழ முடியும். கண்டபடிக்கு கண்ணு ஓடி, கண்டதெல்லாத்தையும் காது கேட்டுண்டு, கண்டதெல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டு, கண்டதையும் முகர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கை நன்கு இருக்காது, தாழ்ந்து போவோம். அதே போல ஒரு நாடு நன்னா இருக்கணும், ஒரு குடும்பம் நன்னா இருக்கணும்னால் 5 துறைகள், 5 இலாக்காக்கள், அதனுடைய மந்திரிகள் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இது ரிக்வேதத்திலேயே கூறப்பட்டது. 5 புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும், 5 துறைகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ரொம்ப சுலபமானது. உள்துறை, வெளி விவகாரத்துறை, நிதி, நீதி, இராணுவம், 5 பற்றி சொல்லியிருக்கார். இப்போ நம்ம குடும்பத்துக்கு பார்ப்போமே, ஏன்னா நம்ம ஒன்றும் இப்போ நாட்டை நடத்த போகிறது இல்லை. நாட்டை நடத்துபவர்கள் அதை பார்த்து கொள்ளட்டும். நிதி நிலைமை நன்னா இருக்கணும், நீதி நாட்டில் நன்னா நடக்கணும், இராணுவம் நன்னா இருந்துதான் தான் மக்களை நன்கு காப்பாற்ற முடியும். உள்துறை விவகாரங்கள் நன்னா இருக்கணும், வெளிநாட்டோட தொடர்பு நன்றாக இருக்க வேண்டும். இந்த 5ம் நாட்டுக்கு முக்கியம். இதே விஷயம் நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நிதி நிலைமை நன்னா இருக்கணும், வரவுக்கு மேல் செலவு போகக்கூடாது, வரவுக்குள் செலவு இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு வீடுன்னு எடுத்துட்டாலே எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதற்குள் திட்டமிட்டுத்தான் செலவழிக்க வேண்டும். சிக்கனமாக இருந்து சேமிப்பது பாரதவாசிகளுக்கே இருக்கக்கூடிய பெருமை. அந்த பெருமையை நாம் விட்டு கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு பலவிடங்களிலும் கடன் வாங்கியே வாழ்க்கையை நடத்துகிறா போலே பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் நம்மளை கடன் வாங்குவதற்கு தோண்டக்கூடிய திட்டங்கள் தேவை. ஆனால் எதுவரை வாங்க வேண்டுமோ அதைத்தான் வாங்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஆனந்தமாக லக்ஸூரியஸ் லைஃப், அப்படி பறக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு கடன் வாங்கக்கூடாது. அடிப்படை தேவைகளுக்கு கடன் வாங்கலாமே தவிர நினைத்தால் தட்டினால் கடன் என்ன, பிளாஸ்டிக் கார்டு தானே வச்சுட்டா உடனே கடன் கிடைச்சிட போகிறது என்று நினைத்து வாங்க ஆரம்பித்தால் திருப்ப கட்ட முடியாமல் தவிப்போம். ஆக பார்த்து செய்ய வேண்டும். வரவை என்னவோ செலவை அதற்குள் வைத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற ஆடம்பரங்களை செய்யக்கூடாது. அப்ப நிதி நிலைமை நன்னா இருக்கும். கண்டிப்பா தர்ம காரியம் பண்ண வேண்டும். நம்ம வீட்டு நிதி நிலைமை நன்னா இருக்கணும்னால் மொத்தம் சம்பாதிக்கிறதா மட்டும் இருந்துடக்கூடாது. பிரத்தியாருக்கு கொடுப்பதும் இருக்க வேண்டும். அதையும் பார்த்து கொடுக்க வேண்டும். சோறு இல்லாதவர்களுக்கு சோறு, துணி இல்லாதவர்களுக்கு துணி, இருக்க இடமில்லாதவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி, ஏன் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி, குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி ஆகியவற்றுக்கு செலவு. இப்படி இருக்கிறதா பார்த்து சின்னதா பண்ணினா கூட போறோம். ஓஹோன்னு பண்ணணுங்கிறது அல்ல. ஆக இப்படி நிதி நிலைமையை சரியா வச்சுக்கணும். வரவுக்குள் தான் செலவிருக்க வேண்டும். கண்டபடிக்கு நமக்கே செலவழிச்சுக்க கூடாது, பிரத்தியாருக்கும் செலவழிக்கணும். இது நிதித்துறையை குடும்பத்தில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நீதித்துறை குடும்பத்தில் இருக்கிற ஓரோரு அங்கத்தினரும் உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடிப்படையில் குளித்தல் உண்ணுதல் இது முதலானவற்றை சரியாக கடைப்பிடிக்க வேண்டும். இது அத்தனையுமே நீதி மாறாமல் இருக்க வேண்டும். இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைக்கூடாது, நாமே பொய் பேசக்கூடாது, உடலும் உள்ளவும் ஆத்மாவும் சுத்தமாக இருக்க வேண்டும். இது இத்தனை நீதியில் நாம் பார்த்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் உள் விவகாரம் வெளி விவகாரம். உள்துறைனால் கணவன் மனைவி மகன் மகள் அப்பா அம்மா மாமனார் மாமியார் இவர்களுக்குள்ள உள்துறை. இந்த உள்துறைக்குள்ளே மன வேறுபாடு இருக்கவே கூடாது. இப்போ கணவனுக்கு ஒரு மனம், மற்றொரு மனைவிக்கு வேறொரு மாதிரி மனம் இருந்துட்டுனால் அப்போ குடும்பத்தை சரியாக நடத்த முடியாது.
பிள்ளைகளுடைய தேவை, தாயார் தந்தையருடைய தேவை, இதை தெரிந்து உள்துறை விவகாரங்களில் மனக்கசப்பு இல்லாமல் சாந்தி நிலவ வேண்டும். அதுதானே ஒரு நாட்டினுடைய உள்துறைக்கு முக்கியம். சாந்தி நிலவணும், மக்கள் எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் போய் சேர வேண்டும், எல்லாரும் சுரட்சிதமாக இருக்க வேண்டும். அதே போல ஒத்தருக்கொத்தர் இருக்க வேண்டிய மனப்பக்குவம், பரிமாற்றம், வார்த்தை, பேச்சு, மனம், இது ஒன்னொன்னுமே உள்துறை. அப்ப குடும்பத்தாருக்குள்ளே எப்படி இருக்கணும்? நம்ம குடும்பத்துக்குள்ளே, இது வெளி விவகாரம் அல்ல, நம் குடும்பத்துக்குள் இருக்கக்கூடியவர்கள், அப்பா அம்மா, மாமனார் மாமியார், கணவன் மனைவி, பிள்ளை பொண்ணு, நாட்டு பெண் மருமகன், இவர்களுக்குள்னு வச்சுங்களேன். இந்த விவகாரம் எல்லாம் உள்துறை விவகாரம். இதை நன்கு பராமரிக்க வேண்டும். அடுத்து வெளி விவகாரம். இனிமே நம்முடைய மற்ற உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், அசலார்கள், இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பங்காளிகள் எல்லாம் இருக்கலாம், நமக்கு சின்ன வயசுலேருந்து நண்பர்கள் இருக்கலாம், ஆஃபீஸுக்கு போகிற இடத்துல அங்கே கூட வேலை பார்ப்பவர்கள் இருக்கலாம், படிக்க போகிற இடத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கிறவர்கள், கிளாஸ்மேட்டுகள் இருக்கலாம், தங்கியிருக்கிற இடத்துல ரூம்மேட்டுகள் இருக்கலாம். இவர்களோட நடந்துக்க வேண்டியதெல்லாம் வெளி விவகாரம். அப்போ உள் விவகாரம், வெளி விவகாரம், நிதித்துறை, நீதித்துறை. இப்போ உள் வெளி விவகாரம் பார்த்துட்டோம், நிதியும் நீதியும் பார்த்துட்டோம். இராணுவம்ங்கிறது என்ன? ஒரு குடும்பத்துக்கு ஏது சுவாமி இராணுவம்? ஏதோ நாட்டுக்கு இராணுவம் புரியறது. இராணுவம் என்ன செய்யும்? ஜாகிரதையாக காப்பாற்றும், எல்லை மீறாமல் பார்த்து கொள்ளும், ஆபத்து வந்தால் ஓடி வந்து காப்பாற்றும். இதென்ன இராணுவம் செய்கிறது? மற்ற விரோதிகளிடத்திலிருந்து நாட்டை காக்கும், உள் விரோதிகளிடத்திலிருந்து நாட்டை காக்கும், ஆபத்து வந்தால் ஓடோடி வந்து காக்கும். இது இராணுவம் செய்வது. இது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யார் தெரியுமோ? பகவான் தான். அப்போ இராணுவத்துறைன்னு சொல்லணும்னால் பக்தி துறைன்னு வச்சுங்க. ஏன்னா நாம யார் இப்போ எல்லாரும் வாட்ச்மேன் வச்சுக்க போகிறது இல்லை, இல்லை அதுக்குன்னு செக்யூரிட்டி கார்டு போட்டுக்க போகிறது இல்லை. அந்த இராணுவத்தை பற்றி இங்கே பேச்சே இல்லை. நமக்கு இராணுவன் பகவான். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இராணுவ வீரர். இங்கே 100 பேர், 1000 பேர், 10 லட்சம் பேர்லாம் கிடையாது. ஒன் மேன் ஆர்மின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதை போல இதில் வச்சுக்க வேண்டியதான். இவர் மேனே இல்லை, இவர் மேனும் இல்லை, உமனும் இல்லை, யாரும் இல்லை. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன், காணலுமாகான் உளனல்லன் இல்லை அல்லன் என் ஆழ்வார் சாதித்தா போலே இவர்கள் ஆறும் இல்லாத புருஷோத்தமன் எம்பெருமான். பகவானிடத்தில் பக்தி செலுத்துதல் தான் நம்மை உள்துறையிலிருந்தும் காப்பாற்றும். உள்ளூர நமக்குள்ளே அகங்காரம், மமகாரம், காமம், கோபம், இது முதலான உள்ள இருக்கிற விரோதிகள் எத்தனை பேர்? அப்போ உள்ள இருக்கிற தீவிரவாதிகளிடத்திலிருந்தும் நாட்டை இராணுவன் காப்பாற்றி ஆனும். வெளியிலேருந்து படையெடுத்து வர்றவாளிடத்திலிருந்தும் இராணுவன் நாட்டை காப்பாற்றும். நமக்குள்ளேயே இருக்கிற விரோதிகள் ஆர்? அகங்காரம், மமகாரம், செருக்கு, மமதை, யார் என்ன செய்து விட முடியுங்கிற ஆணவம், இது இத்தனையும் உள்ள இருக்கிற விரோதிகள். இவர்களிடத்திலிருந்தும் பக்தி தான் நம்மளை காப்பாற்றணும். அப்புறம் வெளியிலேருந்து வர்ற விரோதிகள் எத்தனை இயற்கை சீற்றத்தினாலே ஏற்பட்ட விரோதி, மற்ற பேரிடத்துல பழகினதுனாலே அவர்கள் தப்பா நடந்துட்டார்கள்னா அதனால நமக்கு வர்ற துன்பங்கள். இப்படி வெளி விரோதிகளிடத்திலிருந்தும் காக்கிறார். உள்விரோதி புலன்கள், சம்சாரம், உடல், பிறப்பு, இதெல்லாம் உள்விரோதி. வெளிவிரோதி எத்தனையோ பேர், ராட்சசர்கள், அசுரர்கள், எத்தனை பேர் தீயவர்கள், அவர்களிடத்திலிருந்து காக்கிறார். இதெல்லாம் எது காக்கும்? பகவத் பக்தி. அப்ப பகவானிடத்துல பக்தி பண்ணிட்டோம்னால் அதுதான் இராணுவத்துறை. அது உள்ள இருக்கிற வாழ்கிட்டேருந்தும் காப்பாற்றும், வெளியில இருக்கிறவரிடத்திலிருந்தும் காப்பாற்றும். ஆபத்து வந்தது, பிரஹ்லாதன் கூப்பிட்டான், ஓடோடி வந்தார். கஜேந்திரன் கூப்பிட்டான், ஓடோடி வந்தார். துருவன் கூப்பிட்டான், நேர வந்து காட்சி கொடுத்தார். அதே போல் நாம ஆபத்து வருங்கால் கூப்பிட்டாலும் பரமாபதமாபன்னா மனசா சிந்தைய தரிம் சது நாகவர ஸ்ரீமான். அழகான புராண வாக்கியம். ஆபத்து வருங்கால் பெருமானை அழைத்தாது யானை, கஜேந்திரம்ங்கிற யானை. அதுக்கு ஓடோடி வந்தான். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழிந்த கானவர் மேளங் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்னு நின்னு ஆழி தொட்டானை தேனமரு சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு போஷம். திருவல்லிக்கேணியில் கஜேந்திர வரதராஜ பெருமான் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். அதே போல கபிஸ்தலத்துக்கு போனோம்னால் கஜேந்திர வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார். சித்ரா பௌர்ணமி தோறும் கஜேந்திர மோட்சம் காவேரியில நடைபெறுகிறது. எத்தனையோ இடத்துல நடக்கிறது. இந்த கஜேந்திர மோட்சம்னாலே என்ன? கூப்பிட்ட குரலுக்கு இராணுவம் ஓடி வருமா போலே பெருமானும் ஓடி வந்து காக்கிறான், பக்தர்களை ரட்சிக்கிறான்.
அப்ப 5 துறை இன்னைக்கு பார்த்துட்டோம் இல்லையா? நிதி, நீதி, உள்துறை, வெளிவிவகாரத்துறை, இராணுவம். இதை குடும்பத்துக்குள்ள எப்படி பார்த்துக்கணுங்கிறதையும் ரொம்ப ஆச்சரியமா விதுரர் சொன்னார். இன்று கேட்டு முடித்தோம்.